ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. வெள்ளிக்கிழமைனாலே அவை சண்மிகு மாதிரி வேலை ஜாஸ்தி தான். வெளியில் ஒரு பூ போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு புத்தர் வைப்பேன். அந்த பாத்திரத்தை கழுவி தண்ணி மாற்றி பூவெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. வெளியில் கொண்டு போய் டேபிள் மேலே வச்சாச்சு. வச்சுட்டு புத்தர் தலை மேலே ஒரு பூவையும் வச்சுட்டேன். கோலம் போடுறதுக்காக ஒரு ஜல்லடையில் கொஞ்சம் கோலப்பொடியை போட்டு இப்படி ஒரு தேய் அப்படி ஒரு தேய் தேய்ச்சோம்னா கோலம் ரெடி ஆகிடும். எனக்கு அவ்வளோ ஒன்றும் கோலம் போட தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து எங்கள் மாமியார் தான் போட்டுட்ருந்தாங்க. அவங்க இப்போ 4 வருஷமாக இல்லாதனால நான் போட்டுட்ருக்கேன். ஒரு 10 ஜல்லடையை வாங்கி இப்படி தான் ஒரு தட்டி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சு கொஞ்சம் குங்குமம் வச்சிட்டோம்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு முட்டைக்கோஸ் இட்லியும் தக்காளி சட்னியும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் முட்டைக்கோஸ் எல்லாம் வதக்கி விட்டுட்ருக்கேன். இட்லி ஊற்றி முட்டைக்கோசும் அதுலேயே வச்சு கொஞ்சம் மாவு மேலே ஊற்றி ஸ்டப் பண்ண மாதிரி ஊற்றிடலாம். கலந்தும் ஊற்றலாம். கலந்து ஊற்றினா கலர் மாறிடும். தக்காளி சட்னிக்கு வெங்காயம் மிளகாய் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி உப்பு கொஞ்சம் கரும்பு சக்கரை கொஞ்சம் புளி போட்டு கடுகு போட்டு எல்லாத்தையும் அரைச்ச விழுத்தை போட்டு நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பூண்டு வெங்காயம் வெந்தயம் போட்டு ஒரு புளிக்குழம்புக்காக வதக்கி விட்டுட்ருக்கேன். கொத்தமல்லி தூள் சாம்பார் தூள் மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் புளி எல்லாம் ஊற்றி கொஞ்சம் கரும்பு சக்கரை உப்பையும் போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா சுண்டுற வரைக்கும் தாளித்து விடணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியாச்சு. லெமன் ஜூஸ் போட்டுட்டேன். தேன் தான் இனிப்புக்கு கலந்துருக்கேன். மதியம் லஞ்சுக்கு சாதம் அவரைக்காய் பொரியல் சாம்பார் புளிக்குழம்பு பூண்டு வெங்காயம் புளிக்குழம்பு போட்டாச்சு. காலையில் டிஃபனுக்கு முட்டைக்கோஸ் இட்லி தோசை அவரைக்காய் பொரியல் லெமன் ஜூஸ் தான். இட்லி பாருங்கள் நல்லாவே இருக்குது. சாஃப்டாக இருக்குது.